பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தற்கொலை விமானம் என அழைக்கப்படும் கமிகாஷே ட்ரோனை பயன்படுத்தியது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கமிகாஷே ட்ரோன் பயன்படுத்தப்பட்டது, விவரம் என்ன சொல்லுங்க. ஆபரேஷன் சிந்துவினுடைய நாயகனாக இருப்பது இந்த கமிகாஷே என்கின்ற ட்ரோன் வகையிலான ஆயுதம் தான் என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது. சிந்தூர் நடவடிக்கைக்கு இந்தியா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கமிகாஷே ட்ரோன் என்கின்ற உள்நாட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி அமைப்பின் மூலமாகத்தான் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் நடத்தி முடித்திருக்கின்றது என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட தற்கொலை விமானம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவு திறன் கொண்ட ஒரு இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய ட்ரோனாக இந்த கமிகாஷே இருந்து வருகின்றது. இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த ட்ரோன் மூலமாக எந்த இடத்தில் தாக்க வேண்டும் என்று நாம் அந்த தகவலை அதில் பதிவு செய்கின்றோமோ குறிப்பிட்ட அந்த இலக்கை சென்றடைந்து தாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ட்ரோன் இது. நேரடியாக ஏவுகணைகளை பயன்படுத்துவதை கொண்டு இது போன்ற ட்ரோன்களில் வெடிமருந்துகளை வைத்து குறிப்பிட்ட இலக்கு அதுக்கு தோன்றும் வரை தொடர்ந்து வானில் வட்டமிட்டுக் கொண்டே இருக்கும். அந்த இலக்கை கண்டறிந்தவுடன் அதில் இருந்து அந்த வெடிபொருட்களை பயன்படுத்தி குறிப்பிட்ட இலக்கை வெடித்து சிதற செய்யக்கூடிய திறன் படைத்த கமிகாஷே ட்ரோன் என்கின்ற ஒரு நவீன அமைப்பு முறையை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கின்றது என்ற விவரம் வெளிவந்திருக்கின்றது. தற்கொலை விமானம் என்று சொல்லக்கூடிய இது தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில் எந்த இலக்கை கண்டுபிடிக்க வேண்டுமோ அந்த இலக்கை தேடி கண்டுபிடித்து அருகே சென்று வெடித்து சிதறி அந்த இலக்கை அழிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடும். எனவேதான் இதற்கு தற்கொலை விமானம் என்று இந்திய ராணுவத்தில் பெயரிட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை பந்தாடுவதற்கான இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையினுடைய முதல் நாள் நாயகனாக இந்திய ராணுவத்திற்கு இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கான கமிகாஷே ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, எதிரி நாட்டினுடைய ரேடாரின் கண்களில் சிக்காத அளவிற்கு தொழில்நுட்ப திறன் மிகுந்த ஒரு அமைப்பாக இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த தற்கொலை விமானமான கமிகாஷே ட்ரோன் என்பது எதிரி நாட்டுக்குள் சென்றாலும் அந்த நாட்டினுடைய ரேடார் போன்றவற்றின் மூலமாக அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. எனவே எதிரி நாட்டு ரேடாரினுடைய பார்வைக்கு தெரியாமல் எந்த இலக்கை தாக்க வேண்டுமோ அந்த இலக்கு தன்னுடைய கண்களுக்கு தென்படக்கூடிய அந்த நொடி வரை தொடர்ந்து வானில் வட்டமிட்டுக் கொண்டே இருந்து அந்த இலக்கை கண்டுபிடித்தவுடன் நெருங்கி சென்று வெடித்து சிதறி அந்த இலக்கை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு நாயகனாகத்தான் இந்திய ராணுவம் இந்த கமிகாஷே ட்ரோன் என்பதை உருவாக்கி இருக்கின்றது. இந்த ட்ரோன் தான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையினுடைய இன்றைய அதிகாலையிலும் நேற்று நள்ளிரவிலும் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாயகனாக இருந்திருக்கின்றது. 9 இடங்களில் பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலையங்களை சுக்குநூறாக உடைத்து சிதறுவதற்கு இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த கமிகாஷே ட்ரோன் வழங்கி இருக்கின்றது என்ற விவரத்தை ராணுவத்தின் தரப்பிலிருந்து அந்த வெளியாகி இருக்கின்றது தகவலாக. பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு இந்த கமிகாஷே ட்ரோனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அஸ்தாரா, பிரம்மோஸ் போன்ற நவீன ஏவுகணைகள் இந்தியா வசம் இருக்கின்றன. ரஃபேல் போன்ற விமானங்களில் பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகளை பொருத்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். ராடாரின் கண்களுக்கு தெரியாமல் பாகிஸ்தான் எல்லைக்குள் ஊடுருவி செல்லக்கூடிய அளவிற்கு நவீன போர் விமானங்கள் இந்தியா வசம் இருக்கின்றன. அதனோடு சேர்த்து இந்த கமிகாஷே ட்ரோனும் இந்தியாவிற்கு இருக்கின்றது. நேரடியாக எல்லைக்குள் ஊடுருவி சென்று துப்பாக்கியை வைத்து நாம் யாரை இலக்கு வைத்து அந்த பயங்கரவாதிகளை சுட வேண்டுமோ அவர்களுடன் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடும் பொழுது நமது பக்கமும் உயிரிழப்பு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கின்றது. எனவே அது போன்றவற்றை தடுப்பதற்காகத்தான் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக இது போன்ற தற்கொலை விமானம் என்று சொல்லப்படக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கின்றது இந்திய ராணுவம் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மேலும் இதுபோன்று எல்லையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாமை தேடி சென்று அழிக்கக்கூடிய அளவில் பல ட்ரோன்களை கையிருப்பில் இந்திய ராணுவம் வைத்திருக்கின்றது. பல ஏவுகணைகளை இந்திய ராணுவம் வைத்திருக்கின்றது. ஒருவேளை போர் மூண்டு இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்தால் அவற்றையெல்லாம் இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடும் என்பதையும் தகவலாக தற்போது தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.